நீங்களே சொல்லிருக்கீங்க திமுக கூட்டணியை விட்டு விசிக ஒருவரை வெளியேறக்கூடிய முடிவை எடுத்தால் விசிகாவை வந்து உடைக்கவும் பார்க்கும் திமுக. ஏன்னா அது அவங்களுக்கு இப்பவே வந்துருச்சு. ஆதவ அர்ஜுன் குரல் கொடுத்தோடனே கதறது யார் கதறாங்க? வன்னியரசு, ரவிக்குமார், அப்புறம் ஷானவாஸ் இன்னும் இருக்கிறாங்கல்ல. ஆனா திருமாவளவன் எந்த ரியாக்ஷன் பண்ணல. அதான் அவர் அப்படிதான், தலைமைன்றது நிதானமா தான் இருக்கும். இது என்ன எல்லா கட்சியிலும் இருக்குது தானே. கலைஞர் இந்த மாதிரி விஷயத்துல எப்படி இருப்பாரு? அப்ப கலைஞருக்கு வந்து ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, சாணக்கியர், அது திருமாவளவனுக்கு இருக்கக்கூடாதா? என்னங்க அதெல்லாம் கேள்வி? 2 கோஷ்டியும் அடிச்சுக்கிறப்ப நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஒரு முடிவு வரட்டும்னு உட்காந்துட்டு இருப்பாரு. அது அவர்களுக்கு உண்டான தனி கருத்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ அது அவங்க தனி கருத்தை பேசிக்கிறாங்க கட்சிக்குள்ளார அப்படின்ட்டு அவர் இருக்கட்டும், என்ன தப்புன்ற? ஏன் அதில் அவர் பேசணும்னு நினைக்கணும்ன்றான். இல்ல விசிக அவ்வளோ ஜனநாயகம் ஆயிடுச்சா? ஏன் இருக்கட்டும், 21க்கு அப்புறம் அவ்வளோ ஜனநாயகம். 21க்கு முன்னாடி இருந்தே ஜனநாயகம் அங்கே இருக்குது. அவ்வளோ ஜனநாயகம் அங்கே இருக்குது. உங்ககிட்ட மட்டும்தான் ஜனநாயகம் இருக்கணும், மற்ற கட்சியில் ஜனநாயகம் இருக்கக்கூடாதா?